நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டைம் பாஸ்ல ஹனி கார்லிக் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். ஆக்சுவலா நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுருப்பீங்க ஹனி கார்லிக் சிக்கன். பட் இதை வீட்லயே ஈஸியா ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஹனி கார்லிக் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிடுறேன். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பிரெஸ்ட் பீஸ், போன்லெஸ் அண்ட் ஸ்கின்லெஸ் துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கேன். 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். இதில் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. 2 பூண்டு பல் இந்த மாதிரி துண்டு துண்டா போட்டு வச்சிருக்கேன். 1/8 கப் ஹனி வச்சிருக்கேன், தேன் வச்சிருக்கேன். அப்புறம் பட்டர். ஓகே, இப்போ நம்ம குக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க சிக்கனை ரோலிங் பின் வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மெலிசா வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இங்க பாருங்க, நல்லா தட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம பெப்பரும் சால்ட்டும் சேர்த்து ஒரு மிக்ஸ்சர் வச்சிருக்கோம்ல, அதை இது மேல தூவிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வர மாதிரி தூவி வச்சுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சிக்கனோட. இப்போ நம்ம வச்சிருக்க சிக்கனை இந்த மைதா மாவோட டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் மைதா மாவில் டிப் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சிக்கன், அதுக்காக தான். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு பற்ற வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம வச்சிருக்க சிக்கனை இதுல போட்டுடலாம். கொஞ்சம் இது வதங்கட்டும். சிக்கன் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகணும்னே மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஓகே, இப்போ சிக்கன் பாதி வெந்துருச்சு. நம்ம சாஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அதில் கொஞ்ச நேரம் பாதி வேகும். ஸோ சாஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஹனி, நம்ம வச்சிருக்க ஹனி ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் கொஞ்சம், சோய் சாஸ் கொஞ்சம். கலந்துக்கலாம். கொஞ்சம் இது நல்லா சாஸ் திக்காகட்டும். திக்காகணும்னே ஃபுல்லாக இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சிக்கனோட.
இங்கே பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வந்து திக் ஆகுது. ஸோ இதை வந்து சிக்கனோட கலந்து விட்டுடலாம். ஃபுல்லாக எல்லா சிக்கனுக்கும் படணும், அந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஓகே, நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 5 minutes மூடி வைக்கலாம். அதுக்குள்ளே நல்லா சிக்கன் உள்ள இறங்கும், இந்த ஜூஸ் இறங்கி நல்லா வேகும். ஸோ 5 minutes கழிச்சு பார்க்கலாம். இது நல்லா வெந்துருச்சு, ஜூஸ்லாம் உள்ளே இறங்கிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். டடா, நம்ம ஹனி கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஜூஸியாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைம் பாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.